அவர்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருந்திருக்கிறது, மனைவிமார்கள் தொழில் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளை ரமதானுடைய காலம் வந்தால் ஒதுக்கி தள்ளிவிட்டு ரமதானுக்கு, அதாவது குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வகானு யஹ்தம்மூன பில் குர்ஆன் எழுதுகின்றார்கள். சலஃபு சாலிஹீன்களை பற்றி ஏனைய ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு. நாம் குர்ஆன் ஓதுகின்றோம் என்றால் நாம் அல்லாஹ்வுடன் பேசுகிறோம். அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம். அதை நாம் இந்த ரமதானில் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. உண்மையில் முன் சென்ற வாழ்ந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கையை சற்றெடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய ஹிஸ்டரி வரலாற்றில் எழுதுகின்றார்கள், ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கென்றே ரமதானுடைய காலத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள், இதா தஹல ரமதான், ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் விட்டு விடுவார்கள். அக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை எடுத்து யாருடனும் பேசாமல் அழகாக தனிமையில் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா மிகப்பெரிய மார்க்க அறிஞர். இவருக்கு கீழால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்து படிப்பார்கள் குர்ஆன் ஹதீஸை. ஆனால் எழுதுகின்றார்கள், இதா தஹல ரமதான், ரமதானுடைய காலம் வந்து விட்டால் அனைத்தையும் விட்டு விடுவார்கள். தரக முதாரசத்தல் ஹதீஸ், ஹதீஸ் பாடம் நடத்துவதை முழுமையாக விட்டு விடுவார்கள். மாணவர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள். இல்மோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்தி வைத்து விடுவார்கள். அக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை எடுத்து தனிமையில அழகாக ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் உண்மையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் முன்னுரிமை கொடுக்கிறான். எங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா லேசிப்படுத்துகிறான். உண்மையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய வரலாற்றை பற்றியும் எழுதும் பொழுது, இதா தஹல ரமதான், ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் சஹருடைய சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டு விட்டு ஒரு குர்ஆனை ஓத, சத்தம் போட்டு ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அப்படியே ஓதுவார்கள். எந்த அளவுக்கு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அப்படியே ஓதுவார்கள். சூரியன் உதயமாகிவிட்டால் நாமத், அப்படியே தூங்கி விடுவார்கள். அதற்கு பின்னால் சற்று ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் அப்படியே குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி எழுதுகின்றார்கள் வரலாற்றில், ஒவ்வொரு ரமதானிலும் அதிகமாக குர்ஆன்களை ஓதி 60 ஹத்மத்தன் 60 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்களாம்.
60 குர்ஆன் என்றா ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதி முடிக்கணும். இது இன்றைக்கு எங்களுடைய புத்திக்கும் படாது. நாங்க யோசிப்போம், இப்படி நடந்திருக்குமா என்று கூட நாம் யோசிக்க கூடிய அளவுக்கு, உண்மையில் அந்த அளவுக்கு குர்ஆனை அழகாக, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நேரம் கொடுத்து அழகாக ஓதி இருக்கிறார்கள்.